இப்போ ஏஎஸ் லெவலில் குட் ஆஃப்டர்நூன்ப்பா. ஏஎஸ் லெவலில் ஒரு கொஷின் வந்திருந்தது. இந்த கொஷின் நீங்கள் 10th-லேருந்து 11th போயிருக்கிறதுனால இந்த மேக்ஸ் ரிலேட்டடாக வர்ற ப்ராப்ளத்தெல்லாம் பார்த்து ரொம்ப பயமாக இருக்கும். அப்படி தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஏஎஸ் லெவலில் கொஞ்சம் பயப்படுறீங்க, ஏன்னா நீங்கள் கேல்குலேட்டரே யூஸ் பண்ணி பழகிட்டதுனால. பட் எனிவே நான் இந்த சம்மை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திருப்பி இந்த வீடியோவை போட்டு இந்த சம்மை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே ஏன்னா அந்த சம் பண்ணிங்கன்னா பாதி கான்செப்ட் கிளாரிஃபைட் ஆயிரும். தட் இஸ் நீங்கள் வந்து யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயுமே நீங்கள் வந்து தரோவாயிருவீங்க. ஃபர்தர்மோர் உங்களுக்கு கேல்குலேஷனும் கொஞ்சம் இங்கேருந்து ஈஸியாக ஸ்டார்ட் ஆகும். தட் இஸ் இனிமேல் ஈஸியாக கேல்குலேட் பண்ணுற மாதிரி ஆகும் இந்த ஒரு சம்மை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா. இந்த வீடியோவை திருப்பி போட்டு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு விஷயம் சொல்கிறேன். தட் இஸ் என்ன கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு டிஸ்டன்ஸை மீட்டரில் கொடுத்துருக்காங்களாம். அதனுடைய கான்ஸ்டன்ட், அதாவது ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, d = k × v². டிஸ்டன்ஸை மீட்டரில் கொடுத்துருக்காங்களா. k வந்து மீட்டரில் இருக்கும்போது கேங்கிற கான்ஸ்டன்ட்டை k1 எடுத்துக்கலாமா. வெலாசிட்டியை மீட்டர் பர் செகண்டில் சொல்லணுமா. அப்போ வெலாசிட்டி ஸ்கொயர்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டு தான் அதனுடைய யூனிட் இருக்கும். இதுதான் அதனுடைய அர்த்தம்டா. தட் இஸ் டிஸ்டன்ஸை மீட்டரில் சொல்லும்போது, வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்டில் சொல்லும்போது கான்ஸ்டன்ட்டை k1 எடுத்துக்கிட சொல்லிட்டாங்க. இப்போ புதுசாக என்ன கேட்குறாங்கன்னா, டிஸ்டன்ஸ் அதே மீட்டரில் தான் இருக்குது, ஆனால் கான்ஸ்டன்ட்டை புது கான்ஸ்டன்ட்டை கேன்னு எடுத்துக்கிட சொல்லியிருக்காங்க. வெலாசிட்டி v² தான், ஆனால் இங்கே km/h அதில் எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே வெலாசிட்டியை km/h, ஏன்னா வெலாசிட்டி நம்ம SI யூனிட்டில் மெஷர் பண்ணும்போது மீட்டர் பர் செகண்ட் சொல்லுவோம். SI யூனிட் இல்லாமல் எதுலனாலும் கொடுக்கலாம் அப்படின்னா km/h சொல்லுவோம். இப்போ இந்த km/h நம்ம என்ன பண்ணணும்னா அதில் உள்ள கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ km/hங்கிறத வெலாசிட்டி ஸ்கொயர்டுங்கிறதுனால km/h தான் ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா, இதில் இருக்கிற கே தான் என்னன்னு வேணும். ஸோ இதில் இருக்கிற கே என்னன்னு வேணுங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிற இந்த இதை எடுத்து டிவிஷனில் போடுறேன். ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் k1 தான் கேட்டிருக்காங்க. எப்பயுமே இப்படி கேட்டிருந்தாங்கன்னா இதெல்லாம் பழகிக்கிடணும். இதெல்லாம் பின்னாடி வந்து அடிக்கடி இந்த மாதிரி செய்ய வேண்டியிருக்கும், ரேஷியோ எடுக்க வேண்டியிருக்கும். ஜஸ்ட் ரேஷியோ எடுக்கிறேன், மீட்டர் பர் செகண்ட் த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். வெலாசிட்டி ஸ்கொயர்டை கேன்சல் பண்ணிடுறேன். பட் என்ன கேன்சல் பண்ண முடியாதுன்னா, இது கிலோமீட்டரில் இருக்குது, இது ஆரில் இருக்குது. அப்படி இருந்தால் கேன்சல் பண்ண முடியாது. இதை கேன்சல் பண்ணாதான் நம்மளுக்கு இந்த கே வந்து k1 எப்படி ரிலேட் ஆகும்னு தெரியும். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது, கே இந்த பக்கம் 1ன்னு வந்துடும், ரெண்டுமே கேன்சல் ஆனதுனால k × km/h. km/h இருக்கு, r the whole squared. அதே மாதிரி இது என்னதுல இருக்கு அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட் த ஹோல் ஸ்கொயர்ல ஃபைனலாக வந்து நிற்கிதுடா. இப்போ இந்த km/h நம்ம கேன்சல் பண்ணணும்னா, இல்லை மீட்டர்/h கேன்சல் பண்ணால், நம்ம மீட்டர் பர் செகண்டை கேன்சல் பண்ணால் ஏதாவது ஒன்றை இன்னொரு யூனிட்டாக மாற்றி ஆகணும். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மீட்டராக மாற்றிக்கலாம், இல்லை கிலோமீட்டராக மாற்றலாம்டா. நான் மீட்டராக மாற்றுறேன். மீட்டராக மாற்றினா 10⁻³ மீட்டர்னு வரும். ஏன்னா கிலோமீட்டருங்கிறது பெருசுலேருந்து சின்னது போகிறோம்னா ப்ளஸில் வரணும் மேலே பவர். ஸோ 10⁻³ மீட்டர். இப்போ நம்மளுக்கு km/h தான் ஹோல் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்கன்னா, முதல் நான் km/h கண்டுபிடிச்சிக்கிறேன். ஆரை வந்து இங்கே km/h இருக்குது, அதை நான் வந்து மீட்டராக மாற்றிக்கிட்டேன். அதே மாதிரி km/h மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும் அப்படின்னா 10⁻³ மீட்டராக மாற்றிக்கிட்டேன். ஆரை செகண்டாக மாற்றணும் அப்படின்னா 3600 செகண்ட். ஸோ மீட்டர் பர் செகண்டாக மாற்றிக்கிட்டேன். km/h 10⁻³ டிவைடட் பை 3600 மீட்டர் பர் செகண்டாக மாற்றிக்கிட்டேன். இப்போ என்னன்னா, எனக்கு இங்கே இருக்கிறது ஸ்கொயர்டில் இருக்குது. அப்போ km/h the whole squared will be equal to 10⁻³ by 3600. 10⁻³ எப்படி எழுதலாம், 1000 எழுதுறேன். ஏன்னா அப்போ தான் கேன்சல் ஆகும் இல்லையா. இதுக்கும் ஸ்கொயர்டு போட்டுக்கிடணும். ஏன்னா ஒரு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறோம்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கிட வேண்டியதான். ஸோ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்டாக வந்துடும். ஸோ இப்போ நான் இதை எப்படி எழுதலாம், இந்த ரெண்டு கேன்சல் ஆச்சு அப்படின்னா 10/36 ஸ்கொயர்டு அப்படின்னு வரும். இதை நீங்கள் கேல்குலேட்டரில் போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ 10/36 பண்ணிவிட்டு ஸ்கொயர்டு பண்ணுங்கள். அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், ஏஎஸ் லெவலுங்கிறதுனால உங்களுக்கு கேல்குலேட்டர் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 0.27 வருது. 0.27 ஸ்கொயர்டு. ஸோ 0.27 ஸ்கொயர்டு நீங்கள் பண்ணிங்கன்னா 0.27 × 0.27 பண்ணிங்கன்னா 0.0729 வரும். 0.0729. ஸோ இப்போ எனக்கு இது கிடச்சிருச்சு. தட் இஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, km/h the whole squared
மீட்டர் பர் செகண்ட் த ஹோல் ஸ்கொயர்டு யூனிட்டுக்கு மாற்றி ரெடி பண்ணிட்டேன். இனிமேல் நான் கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ்க்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், 1 கே அப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா கே தான் நான் கண்டுபிடிக்கணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் கே ஒன்ல. இங்கே கிலோமீட்டர் பர் ஹவர் என்ன எழுத போகிறேன்னா 0.0729 இன்ட்டு மீட்டர் பர் செகண்ட் த ஹோல் ஸ்கொயர். கீழே ஆல்ரெடி மீட்டர் பர் செகண்ட் த ஹோல் ஸ்கொயர்டு இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன், கிலோமீட்டர் பர் ஹவர் த ஹோல் ஸ்கொயர்டை இது இப்படி மாற்றிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணாதான் இப்போ எனக்கு ஒரிஜினலாக கேவோட வேல்யூவை இன் டர்ம்ஸ் ஆஃப் கே ஒன்ல கண்டுபிடிக்க முடியும். அப்போ கே இருக்குது இங்கே. அப்போ கே இஸ் ஈக்குவல் டு கே அப்படியே இருக்கட்டும். ஒரு பக்கம் கே வச்சுக்கோங்க, எனக்கு கே தானே நம்மளுக்கு வேணும். ஸோ கே இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இன்ட்டு 0.0729 இங்கே கே ஒன் வந்துடும். ஸோ அப்போனா கே இஸ் ஈக்குவல் டு கே ஒன் டிவைடட் பை 0.0729. அவங்க இந்த 0.0729 ஆப்ஷனில் கொடுக்கல, தட் இஸ் டிவைடட் பைல ஆப்ஷனில் கொடுக்கல. அப்போ நான் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா கே ஒன் இன்ட்டு 1 டிவைடட் பை 0.0729 அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போது 1 டிவைடட் பை, அதே ஆன்சர் பண்ணுங்க, 1 டிவைடட் பை 0.0729 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 13.7 வந்துடும். ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 13.7 இன்ட்டு கே ஒன். இதாண்டா ஆன்சர்.